தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 197. காலம் 14/2/2026 சனிக்கிழமை பிற்பகல் 7:30 8:30 இலங்கை நேரம். தலைப்பு: கன்வா மென்பொருளை கற்றுக்கொள்வதால் கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள். உரையாளர் நானா குமுதா, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, கிறிஸ்டம்மாள் மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர், தமிழ்நாடு. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணவானந்தன், செயலாளர், தமிழகமாகிய நான். இப்பொழுது குமுதா அவர்கள் தன்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்து நிகழ்வுக்குள் செல்லலாம். நன்றி ஐயா. நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க தலைப்பு வந்து கேன்வா அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு, ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு நம்ம அதை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒரு தொழில் சார்ந்த ரீதியில நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்றது. என்னுடைய பெயர் குமுதா. நான் இங்க கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில உதவி பேராசிரியரா தமிழ் துறையில பணிபுரிந்துட்டு வரேன். நான் இன்னைக்கு ஏன் இந்த டாபிக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, கேன்வா லைக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. அதே சமயத்துல நம்ம வந்து நிறைய மொபைல் போன்ஸ் அதிகமா யூஸ் பண்றோம். இன்னைக்கு வாசிப்பு அப்படின்றது கொஞ்சம், அந்த பழக்கம் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருதுன்றதை விட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சரி, இல்லை நம்ம இருக்க பெரியவங்களுமே இப்ப வந்துட்டு என்னன்னா, நம்ம அதை அதிகமா யூஸ் பண்றது இல்ல, அந்த பழக்கத்துக்கு போறது இல்ல. லைக் வாசிப்பு பழக்கம் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்முடைய படிப்பு சார்ந்தோ அல்லது நம்முடைய பணி சார்ந்தோ எப்படியான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும், எந்த மாதிரியான பயன்களை அதனால பெற முடியும் அப்படின்றத மாதிரியான ஒரு குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த கேன்வா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சோ கேன்வா இதுல எல்லாருக்குமே பயன்படுத்த தெரியும். கேன்வா பயன்படுத்த தெரியாதவங்க யாருமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இத 2 விதமா நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒண்ணு வந்து நீங்க உங்களுடைய கல்வி நிலையம் சார்ந்து, கல்வி சார்ந்து நீங்க படிக்கக்கூடிய அந்த துறை சார்ந்து ஒண்ணு பயன்படுத்தலாம். இன்னொன்னு வந்து தொழில் ரீதியாக, அதாவது நம்ம வீட்டுல இருந்தே ஒரு இணைய வழியில நம்ம பொருளீட்டக்கூடிய ஒரு விதத்துல அதை பயன்படுத்திக்க முடியும். சோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து நான் வாய் வழியா சொல்றதை விட ஒரு பிராக்டிக்கல் கிளாஸா வச்சுட்டு இருந்தா இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து ஒரு பிராக்டிக்கல் வகுப்பா கொண்டு போக போறேன். சோ கவனிங்க. நிச்சயமா இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு பயனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நானு. சோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம பிராக்டிக்கல் கிளாஸா பாக்கலாங்க. சரி, நான் இதுக்கு நேத்து பிரசன்டேஷன் வந்து கிரியேட் பண்ணேன். லைக் ஐயாவுக்கு அனுப்புறதுக்காக இந்த பிரசன்டேஷன் வந்து கிரியேட் பண்ணேன். இது வந்து முழுக்க கேன்வால பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரசன்டேஷனுக்கு நிறைய ஆப்ஸ் இருந்தாலுமே நான் வந்து கேன்வா பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நான் எதுல எடுத்தேன் அப்படின்னா, லைக் சாட் ஜிபிடி அப்படின்ற ஏஐ இல்லைங்களா. ஸோ சாட் ஜிபிடியும் நமக்கு எல்லாருக்குமே பயன்படுத்த தெரியும். ஸோ இது ஃபுல்லாமே ஒரு ஏஐ பயன்படுத்தி நான் உருவாக்குன ஒரு பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாங்க. பாருங்க, நான் கேன்வா அப்படின்றது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஆன்லைன் தளத்துல இருக்கக்கூடிய ஒரு டிசைனிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். லைக் நீங்க வந்து இப்ப சோசியல் மீடியால ஒரு வீடியோ, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியா அந்த சமூக தளங்களை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு ஆன டெம்ப்ளேட்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கு. சரிங்களா. சோ இதுல பாருங்க, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு
பிரசன்டேஷன் பயன்படுத்திக்கலாம். இது நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்னா, நம்முடைய கல்வி நிலையங்கள்ல நம்ம பாடம் சார்ந்து ஏதாவது நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும், அல்லது நம்ம பாடம் சார்ந்து ஏதாவது நோட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பிரசன்டேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி போஸ்டர், ஃபிளையர்ஸ் அண்ட் இன்விடேஷன்ஸ் எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். தென் சோஷியல் மீடியா, நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூபுக்கு தேவையான அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே, வீடியோஸ் எல்லாமே உருவாக்கி இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த தளமாகவும் இது இருக்கு. அட் தி சேம் டைம் ரெஸ்யூம், சர்டிபிகேட், புக்கு கூட நம்ம இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா இருக்கிறது வந்துட்டு நான் லோகோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லோகோ வந்து இப்போ ட்ரெண்டிங்ல ரொம்ப லீடிங்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஈட்டக்கூடிய தளத்துல லோகோ மேக்கிங்ன்றது ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, நமக்கான போர்ட்ஃபோலியோ அப்படின்னா நமக்குன்னு நம்ம ஒரு வெப்சைட் உருவாக்கிக்கிறதுக்கும் நம்ம வந்து கேன்வாவை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுல நான் முதல்ல சொல்லித்தர போறது பிரசன்டேஷன். ஒரு பிரசன்டேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு. லைக் பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன் வியூ ஆகுது தானே எல்லாருக்கும்? ஓகே. சோ இதுல போயிட்டு கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த கிரியேட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பிரசன்டேஷனுக்கான அந்த டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆகும். நான் வந்து பிளாங்கா எடுத்துட்டு இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து ஒரு 13 பிரசன்டேஷன் அந்த ஸ்லைட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக நான் 14th ஒன்று ஆட் பண்ணேன் அப்படின்னா, இதுல வந்துட்டு நான் இந்த பிரசன்டேஷன் ஓரியன்டா வேற ஏதாவது டிசைன்ஸ் மேக் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக, ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலா காட்டலாம் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு நம்ம கிரியேட் போய்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு லோகோ டிசைன்ஸ் மேக் பண்ணலாங்க. ஸோ இது லோகோன்னு போயிட்டோம்னா இதுல நமக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் காட்டும். பாருங்க, வியூ ஆகுது தானே எல்லாருக்கும்? தெரியுதா? தெரியுது. ஓகே. சோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு லோகோ மேக் பண்ண போறோம். அதுவும் நம்ம இன்னைக்கு தமிழரிதம் சார்ந்து இந்த வாய்ப்பினை கொடுத்த ஐயா அவர்களுக்காக ஒரு லோகோவை நம்ம வந்து மேக் பண்ண போறோம். சரிங்களா? சரி, ஓகே. லைக் இதுல இந்த சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, எல்லோ கலர் சிம்பிள், இது இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ப்ரோ வெர்ஷன் அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து அதுக்கு அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இது வேண்டாம், நமக்கு எதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும். ஓகே, பாருங்க இந்த டிசைன் நல்லா இருக்கு. லைக் இது எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல வந்துட்டு நம்ம யூஸ் திஸ் டெம்ப்ளேட் எடுத்துக்கிறோம். ஒரே நிமிஷம். சோ இதை எடுத்துக்கலாங்க. இது எடுத்துட்டு இதுல நம்ம வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். லைக் இந்த லெட்டரையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு கீழே டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, டெக்ஸ்ட்ல போயிட்டு நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். லைக் வந்து நம்ம இன்னைக்கு தமிழரிதம், ஓகே, தமிழ்ல. ஸோ இந்த ரீ வந்துட்டு நமக்கு பெரிய ரீ. ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? இது வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்பதான் நமக்கு கரெக்டா தெரியும். ஸோ இப்ப தெரியுதா கலர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம்? ஓகே. ஸோ ஓகே. ஸோ தமிழரிதம் வந்துடுச்சு. இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போல்டு பண்ணிக்கலாங்க. போல்டு பண்ணோம்னா இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு பெருசா காட்டும். வந்துச்சா? ஸோ இது
கீழே ஏதாவது வந்து நம்ம ஸ்லோகன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்லோகன் கொடுக்கலாம் தமிழறிதத்துக்கு? நான் யோசிச்சு வச்சிருக்கிறது தமிழால் இணைவோம் அப்படின்றது. சரிங்களா? சோ தமிழால் இணைவோம். ஓகே, சோ இது ஒண்ணு. இப்ப இதுவும் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இதையும் ஒரு போல்டு பண்ணிக்கலாங்க. போல்டு பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும். அதுக்காக சாரி. சோ நம்ம இது கூட நம்ம வேற ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஸோ இது கொஞ்சம் முன்னாடி வரணும். ஸோ இதை எடுத்துருவோம். இப்போ பெட்டரா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம வேற கலர் கூட நம்ம வச்சுக்கலாங்க. சரி, ஓகே, லைக் இந்த கலர் ஓகே. இதுல வந்து நம்ம ஏதாவது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல எலமெண்ட்ஸ் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. சரிங்களா? எலமெண்ட்ஸ்ல போயிட்டு நமக்கு வந்து ஒரு புக் ஃப்ரேம் மாதிரி வேணும் அப்படின்னா லைக் புக் ஃப்ரேம். ஓகே, ஸோ இதுல வந்து நிறைய புக் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுல பாருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இதுல எது சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும். இது இது சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வேர்ல்டுக்குள்ள அந்த வேர்ல்டு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். லைக் புத்தகத்தால இணைந்தது, புத்தகத்துக்கு ஸ்டார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது கல்வி சார்ந்து கல்வி நிலையம் சார்ந்து ஒரு ஸ்டார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால நம்ம இந்த சிம்பிளையும் இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் இது ஒரு லோகோ மேக்கிங் டிசைன், அதாவது கேன்வால இது நம்ம வந்து பண்ணிருக்கோம். சரி, இது வந்து வெறும் ஒரு படமா மட்டும்தான் இருக்கு. இத வந்து நம்ம இப்போ நம்மளோட ஆபீஸ் இருக்கும், லைக் தமிழறிதம்னா அதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டிஜிட்டல் போர்டு மாதிரி வைக்கணும். அதுல வந்து நமக்கு அனிமேஷனோட அது வந்து லைட்டிங்கோட வியூ ஆகணும் அப்படின்னா அனிமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இதுல இருக்கு. லைக் இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அனிமேஷனை கொடுத்துக்கலாங்க. சோ இந்த மாதிரி வரும். சரிங்களா? சோ இப்படி நம்ம இந்த மாதிரி அனிமேட் பண்ணிட்டு நம்ம அமைப்புக்கு நம்மளுடைய ஆபீஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் போர்டுக்கு நம்ம ஈஸியா இதை செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ இது வந்து ஒரு லோகோ மேக்கிங் ஆப்ஷன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லோகோ எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றதுக்கு. சோ இதுல நமக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதுல வந்து பிளஸ் கொடுத்துட்டு நம்ம இன்னொரு லோகோ கூட இதுக்கு மேக் பண்ணிக்கலாம். லைக் ஸ்கொயருக்கோ அல்லது வேற ஏதாவது மாதிரி நம்ம இன்னொரு லோகோ கூட மேக் பண்ணிக்கலாங்க. ஸோ டூப்ளிகேட் கொடுத்தோம்னா எவ்வளவு லோகோஸ் வேணுமோ அவ்வளவும் வந்துடும். சரிங்களா? ஸோ நமக்கு அது வேண்டாம். ஸோ அதனால ஒண்ணு மட்டும் போதும் அப்படின்னு ஆட் பேஜ் கொடுத்துட்டு நம்ம வேற ஏதாவது லோகோ மேக் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு டிசைன்ஸ்ல போயிட்டு பாருங்க, டிசைன்ஸ்ல போனீங்கன்னா நிறைய லோகோஸ்க்கான அந்த ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். சரி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து யூனிக்கா பண்ணணும் அப்படின்னா யூனிக்கா உங்களால பண்ண முடியும். லைக் வந்து இப்போ ஃப்ரேம்ஸே எடுத்துக்கோங்களேன். ஃப்ரேம்ஸ் இல்லைன்னா ஷேப்ஸ் எடுத்துக்கலாங்க. லைக் ஷேப்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஷேப்ஸ் எடுத்துட்டு நம்ம இதுல இந்த ஷேப்ல கொஞ்சம் யூனிக்கா இருக்கிற ஷேப் எது அப்படின்னு பாத்துக்கலாம். பாருங்க, இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் யூனிக்கா இருக்குங்க. சரியா? சரி, இதுல எடுத்துட்டு நம்ம இது கூட டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போறோம். லைக் வந்து இந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாங்க.
ஏன் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி Black கலர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதனால கொஞ்சம் வேற கலர்ஸ் ஏதாவது லைட் கலர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கலர் ஆர் சம்திங் இந்த கலர் வச்சுக்கலாங்க. ஸோ இது வச்சுட்டு நமக்கு இது வந்து நம்மளா மேக் பண்றது சரிங்களா. ஸோ முதல்ல சொன்னது ஆல்ரெடி ஒரு லோகோ இருந்துச்சு, அதை எடுத்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி வச்சோம். பட் இது வந்து அப்படி கிடையாது. இது நம்மளா ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு லோகோ மேக் பண்றது. ஸோ இங்க பாருங்க, ஓகே, தமிழ் அரிதம் போட்டுட்டு இந்த லோகோவை கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம லெட்டர்ஸ் வந்து போல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, போல்டு பண்ணிட்டு இது கூட நம்ம ஏதாவது எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். சரியா. ஸோ எலிமெண்ட்ஸ்க்கு இப்படி போங்க. ஸோ அகைன் நம்ம ஒரு எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய அகடமிக் சாரி அகாடமி. ஓகே, வரல. ஓகே இருங்க, புக் ஃப்ரேமே வைப்போங்க. புக் ஃப்ரேம் ஆர் புக் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஓகே வந்துச்சுங்களா. ஸோ இதுல நம்ம கொஞ்சம் யூனிக்கா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கலாங்க. ஓகே, சரி இது எடுத்துக்கலாங்க. ஸோ இதை கொண்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்ட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அநேகமா அது கொஞ்சம் பிளர்ரியா இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படிதான் இருக்கணும். நம்ம ஒரு ஒரு லோகோவுக்கு அதுக்கான பேக்ரவுண்ட் வைக்கும்போது இப்படி கொஞ்சம் யூனிக்கா வச்சோம்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. லைக் இப்போ வந்து வேர்ல்டோட ஐயா அவங்களுடைய லோகோல அந்த உலகத்தினுடைய சிம்பிள் இருந்தது. ஸோ அதனால வேர்ல்டு ஐகான் பார்ப்போங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ இதுல எல்லாமே வரும் பாருங்க. ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கலரா இருக்க மாதிரி ஓகே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எலமெண்ட்டை நம்ம இங்க வச்சுக்கலாங்க. லைக் இங்க ஒரு நிமிஷம், இங்க வைக்க போறோம். ஓகே, தென் வந்துட்டு ஒரு ஸ்டார் சிம்பிள், ஸ்டார் அவுட்லைன். ஓகே, இது எடுத்துட்டு நம்ம வந்து இது கொடுத்துக்கலாங்க. ஸோ லைக் இது தென் இது தென் இப்படி கொடுத்துட்டு இந்த ஸ்டார் சிம்பிளை இப்படி, இது வந்து 3Dயா இருக்கு. அல்லது இந்த வேர்ல்டு சிம்பிள் எடுத்துட்டு லைக் இத எஸ் ஓகே, இத வந்து கொஞ்சம் குட்டி பண்ணிட்டு நம்ம வந்து இத கொண்டு வந்து இங்க வச்சுக்கலாங்க. சம்திங் லைக் ஓகே
இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எஸ், இந்த மாதிரி கூட நம்ம ஒரு 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 லோகோ வந்து நம்மளால மேக் பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளோட ஓனா நம்ம ஏதாவது ஒரு லோகோ மேக் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு ஆல்ரெடி இருக்கிறதையே எடுத்து நம்ம பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு லோகோ பிரசன்டேஷன். இது வந்து கேன்வா பயன்படுத்தி முழுக்க முழுக்க கேன்வால பண்ணது. இது ஒரு லோகோ பிரசன்டேஷன். சரி, ஓகே. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நமக்கு வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணணும். அதாவது சோசியல் மீடியாவுக்கு தேவையான வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வெப்சைட் எப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ, லைக் நீங்க இப்ப வரைக்கும் உங்களுடைய யூடியூப் சேனல்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, ஓகே. ஸோ அதுக்கான லிங்க்ஸோட நீங்க உங்களுடைய சோசியல் மீடியால என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அந்த வெப்சைட்ல வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அது ஓகே. ஸோ என்னோட வெப்சைட் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ இதெல்லாமே வந்து நான் வந்து இந்த கேன்வா யூஸ் பண்ணி பண்ணது. தென் வெப்சைட் மேக் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரெஷ்யூம் கூட இதுல வந்து நம்ம மேக் பண்ணிக்க முடியும். லைக் ரெஷ்யூமுக்கு வந்துட்டு நான் வந்து என்னோடதே காட்டுறேன். இது எல்லாமே வந்து ஒரு இன்விடேஷன் மேக் பண்றதுக்கான இது. இதுல நான் என்னோட காலேஜ் ரிகார்டிங் ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்காக என்னோட ப்ரோக்ராமுக்காக நான் மேக் பண்ண அந்த இன்விடேஷன். ஸோ இன்விடேஷனும் அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இதுல ஃப்ரீயா இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம், ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்விடேஷனும் இதுல மேக் பண்ணிக்க முடியும். அட் தி சேம் டைம் ஓகே, ஒரு ரெஸ்யூம் எப்படி மேக் பண்றது அப்படின்றதையும் நான் இதுல காட்டுறேன். ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து என்னோட ரெஷ்யூம் மேக் பண்ணதுக்கான ஒரு டெம்ப்ளேட். ஸோ இது வந்து ஒரு ஒரு டிஜிட்டலி ஒரு ரெஷ்யூம் எப்படி மேக் பண்றது, ஒரு எஜுகேஷனல் அந்த அகாடமிக் சார்ந்து எப்படி மேக் பண்றது, இது வந்து என்னோட சோசியல் மீடியாவுக்காக நான் மேக் பண்ண ரெஷ்யூம்.
ஸோ ஒரு ரெஸ்யூம் டிசைன் கூட இதுல வந்து ரொம்ப அழகா பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்துட்டு நம்ம லிங்க்டின்ல நம்மளோட ஜாப்புக்கு ஓரியன்டா யாருக்காவது சென்ட் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த லிங்க் வழியாவே சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து என்னுடைய ரெஸ்யூம் மேக்கிங். தென் ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான இதுவும் நான் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரே நிமிஷம் வியூ பண்றேன் நான் உங்களுக்கு. தென் சர்டிபிகேட் இதுல மேக் பண்ணிக்க முடியும். ப்ரௌசர் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயம் பண்ணலாங்க. இந்த கேன்வா அப்படின்ற ஒரே ஒரு டூல் வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்களை இதுல பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் வீடியோ மேக் பண்ணதுங்க. ஸோ இதெல்லாமே ஒரே நிமிஷம். ஸோ இதுல வந்து நம்ம போயிட்டு பண்ணிக்கலாம். வெப்சைட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து பிளாங்காவே எடுத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து நீங்க என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தென் இதுல பிளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்லைட்ஸ் வேணுமோ ஸோ அவ்வளோ ஸ்லைட்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு, இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் என்னுடைய கேன்வாக்கான ஒரு லிங்க் வந்து இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்க ஆட் பண்ற பாருங்க. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிட்டு முதல்ல என்னை பத்தியதான ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் இதுல. ஸோ என்னை பத்தி நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை பத்தி தானே ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து இதுல ஆட் பண்ணணும். ஒரு வெப்சைட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டிஸ்கிரிப்ஷன். நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, எதெல்லாம் ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க அப்படின்றதுக்கான அந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு ஒரு 4-5 வரிகளுக்காவது இருக்கணும். நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்டா இருக்கீங்க, இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஒரு விளக்கமா கொடுக்கணும். ஆங்கிலத்துல கொடுத்தாலும் சரி, தமிழ்ல கொடுத்தாலும் சரி. எப்படி கொடுக்கணும்னா, நான் வந்து ஒரு யூடியூப்ல நல்லா வீடியோ மேக் பண்ண தெரியும், எனக்கு வந்து ஏஐ டூல்ஸ் எல்லாம் கிளியரா யூஸ் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு விளக்கத்தை அதுல கொடுக்கணும். அட் தி சேம் டைம் நீங்க அந்த கொடுக்கப்பட்ட விளக்கத்தின் அடிப்படையில என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து நீங்க இந்த வெப்சைட்குள்ள ஆட் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்கன்னா நீங்க இந்த யூடியூப்ல இப்ப வரைக்கும் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்க மக்களுக்கு காட்டணும்னு நினைச்சீங்கன்னா அந்த யூடியூப் லிங்க் கொண்டு வந்து இதுல வைக்கணும். அட் தி சேம் டைம் அந்த யூடியூப் சிம்பிளையும் நம்ம போடணும். சரிங்களா? போட்டுட்டு அந்த சிம்பிள்குள்ள உங்களோட யூடியூபோட லிங்கை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். லைக் வந்து இப்ப என் பேர் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள நான் வந்து ஏதாவது இங்க பாருங்க லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? சோ இந்த லிங்க்குள்ள போயிட்டு லைக் என்னோட யூடியூப் சேனல், இப்போ வந்துட்டு நான் யூடியூப் சேனல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சோ என்னோட யூடியூப் சேனலோடைய இந்த ஒரு லிங்கை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ இந்த லிங்க் வந்து நான் வந்து லிங்க் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே, சோ இப்போ வந்து இதுல அந்த லிங்க்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? சோ இந்த இடத்துல நான் இந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ இந்த என்னோட நேம் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு போகும். அதாவது எந்த வீடியோவுக்கு வந்து நான் வந்து அந்த லிங்க் சென்ட் பண்ணிருக்கணும் டைரக்டா அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு
அந்த வீடியோவே ஓபன் ஆகும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க ஒரு FB-ல இருந்தாலும் சரி, ஒரு Instagram-ல இருந்தாலும் சரி, சோ அதுக்கான லிங்க நீங்க அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள நீங்க கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் கீழ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா, இப்ப நான் இத டச் பண்ணேன்னா டைரக்ட்டா அந்த வீடியோக்கான யூடியூப் சேனலுக்குள்ள அந்த லிங்க் கொண்டு போய் நமக்கு கொடுக்கும். சோ இது என்ன பண்ணணும், இந்த வெப்சைட் வந்து ஃபுல்லா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணணும். சோ இதுலயே பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கு. நமக்கு பாருங்க பப்ளிஷ் வெப்சைட் அப்படின்னு கேட்கும். சரிங்களா? சோ இந்த பப்ளிஷ் வெப்சைட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகும். சரிங்களா? சோ கொடுத்துட்டீங்கன்னா யாராவது ஒருத்தங்க உங்களுடைய அந்த வெப்சைட்டோட லிங்க் ஓபன் பண்ணி பார்க்கும்போது லைக் நீங்க எந்தெந்த லிங்க் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் டச் பண்ணாங்கன்னாலே நீங்க எந்தெந்த சோசியல் மீடியாவில் எதுலலாம் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சோ இப்படிதான் ஒரு வெப்சைட் வந்து நமக்கு வந்து மேக் பண்ணணும். வெப்சைட் மட்டும் இல்ல, நம்ம இப்ப பிரசன்டேஷன் பார்த்தோம், அண்ட் தென் ஒரு லோகோ மேக் பண்றது பார்த்தோம், ஒரு ரெஸ்யூம் எப்படி மேக் பண்றதுன்றத பார்த்தோம். வேற இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்றதையும் பார்த்தோம். தென் நம்ம கல்வி நிலையத்துல நம்ம இருக்கோம்னா ஒரு சர்டிபிகேட் மேக் பண்ணலாம், ஒரு புக்குக்கான அந்த டெம்ப்ளேட் அந்த ஃப்ரண்ட் பேஜ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? சோ அதுக்கான அந்த புத்தகத்தினுடைய முன் வடிவமைப்பு இதெல்லாமே கூட நம்ம இத கேன்வாவை பயன்படுத்தி நம்மளால பண்ணிக்க முடியும். சோ இதுக்கான PPT நான் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பாருங்க என்னெல்லாம் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் யாரு வேணா இத வந்து பயன்படுத்திக்க முடியும். சோ இதுல வந்து நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் லைக் இது வந்து ஒரு 1/2 an hour-க்குள்ள முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா கேன்வாவை பத்தி நம்ம ஒரு பார்ட்டும் லைக் ஒரு பிரசன்டேஷன் பார்க்கணும்னாலும் சரி, ஒரு ரெஸ்யூம் மேக் பண்ணணும்னாலும் சரி, இதெல்லாம் ஒரு பிராக்டிக்கல் கிளாஸ்ல ஃபுல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இப்ப பிரசன்டேஷனுக்கே நமக்கு 1 மணி நேரம் வேணும். அதே மாதிரி ஒரு 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 ப்ராப்பரான ஒரு பிரசன்டேஷன் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம ஷோ பண்ணணும். பிராக்டிகல் கிளாஸ்ல ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு 1 மணி நேரம். அதே மாதிரி ஒரு ரெஸ்யூம் மேக் பண்றதும் சரி, ஒரு வெப்சைட் மேக் பண்றதும் சரி, கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம வந்து இதை வந்து முடிக்க முடியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு இதெல்லாமே இருக்கு, கேன்வால இந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ சொல்லியிருக்கேன். சோ இது பிரசன்டேஷன் நம்ம மேக் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றத ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் பிரசன்டேஷனுக்கு மட்டும் இங்க கொடுத்திருக்கேன். சரிங்களா? சோ இதை பயன்படுத்தி நம்ம எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு இப்பதான் நம்ம வந்து அந்த முக்கியமான விஷயத்துக்கு வரும். கேன்வா அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்குள்ள நம்மளால இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியும். லைக் ஒரு பிரசன்டேஷன் மேக் பண்ணலாம், ஒரு ப்ரௌசர் மேக் பண்ணலாம், ஒரு இன்விடேஷன் மேக் பண்ணலாம், தென் ஒரு லோகோ ஆகட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ, யூடியூப் வீடியோ, ஒரு AI மேக் பண்ணி ஒரு வீடியோ, ஒரு வெப்சைட் மேக்கிங் இது எல்லாமே பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? சரி இதெல்லாம் பண்றோம் சரி. இப்ப வந்து நம்ம ஒரு பிரசன்டேஷன் பண்றோம்னா அது வந்து நம்ம ஒரு கல்வி நிலையத்துல இருக்கோம்னா அதை பயன்படுத்திக்கலாம். இல்ல வெளியில ஏதாவது ஒரு மீட்டிங் நம்ம வேற ஒரு உயர்ந்த பதவியில இருக்கோம் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப வீடியோஸ் மேக் பண்றது, ஒரு வெப்சைட் மேக் பண்றது இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா மெயினா நம்ம வந்து வீட்ல இருந்தே பொருளாதாரத்தை ஈட்டிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய அதுல முக்கியமானது அதுக்கு பேர் வந்து இப்ப வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்னன்னா நம்ம வீட்ல இருந்தே வேலை செய்யக்கூடிய, அதாவது எப்படி சொல்றது, வேலை செய்பவர் வேலையை கொடுப்பவர் அப்படின்னு 2 விதம் தான் இருக்கு இதுல. என்ன அப்படின்னா ஃப்ரீலான்சர்னா நீங்க வேலை செய்ய போறீங்க. அதாவது இன்னும் சுருக்கமா அதை சொல்லணும்னா எப்படின்னா நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம தான் அதுக்கு ஓனர். ஓகேங்களா? நம்ம இப்ப ஓனரா இருக்க போறோம். ஒரு பிசினஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பிசினஸ வந்து நம்ம என்ன பண்றோம்னா லான்ச் பண்றோம். அப்ப அந்த லான்ச்சிங்க பார்த்துட்டு அந்த சைட்குள்ள இருக்கிறவங்க யாராவது அது பிடிச்சு போயிருந்தா நமக்கு அதுக்கான வேலை வாய்ப்புகளை கொடுப்பாங்க. சரிங்களா? சோ ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம்ஸ்னா அப்படிதான். ஒரு ஒரு வேலை செய்பவர் இருப்பாங்க, வேலை கொடுப்பவர் இருப்பாங்க. இது எல்லாமே எப்படி நடக்கும்னா இணைய வழியில ஆன்லைன்ல நம்மளால பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ நம்ம வந்து ஓனர் ஆக முடியும். இப்ப வந்து ஓனர் ஆயிட்டோம். சரி நம்ம ஒரு லோகோ வந்து மேக் பண்ணி வச்சுட்டோம். இத வந்து நம்ம வந்து கிளையண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்ப அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, கீழே இருக்கு பாருங்க, ஃபைவர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு?
ஃபைவர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதுல என்ன வேணா பண்ணிக்கலாங்க. லோகோ டிசைன் ஆகட்டும், வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், கான்டென்ட் ரைட்டிங் ஆகட்டும், இல்ல வந்து நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு SEO பண்றீங்க. SEO அப்படின்னா இப்ப உங்களோட யூடியூப் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஒரு ஏர்ன் பண்றதுக்கு தகுதியா இருக்கா இல்லையா, என்ன மாற்றங்கள் பண்ணணும், அப்போ அதுல என்னெல்லாம் இன்னும் முன்னேற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத சோதிச்சு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு 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 ஆப். சரிங்களா? சோ ஆப்னு சொல்ல முடியாது. ஒரு டூல்னு வச்சுக்கோங்க. SEOல போயிட்டு நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் லிங்க் குடுத்துட்டோம்னா, அதுவே வந்து என்னெல்லாம் அனலிட்டிக்ஸ் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி, உங்க சேனல்ல இவ்ளோ வியூஸ் இருக்கு. இந்த கன்டென்ட் வந்து கொஞ்சம் லோவா இருக்கு. லோ கன்டென்ட்டா இருக்கு. அல்லது இந்த வீடியோ வந்து நீங்க ஏஐல மேக் பண்ணியிருக்கீங்க. சோ அத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய வருமானம் ஈட்டுவதற்கு என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ, அதே மாதிரி என்னெல்லாம் மேம்படுத்தணுமோ இது எல்லாமே சொல்லிடுங்க. சோ இந்த ஒரு ஆப்ஷனையும் நம்ம ஃபைவர்ல இருக்கு. SEO அனலிட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி வெப்சைட் கிரியேஷன் பண்ணிக்கலாம். தென் வந்து நீங்க ஒரு டிஷர்ட் மேக் பண்ணிக்கலாம். டிஷர்ட்டுக்கான டிசைன்ஸ் நம்ம இப்ப போடக்கூடிய அந்த பனியன் சொல்லுவோம் இல்லையா, டிஷர்ட்ஸ். அந்த டிஷர்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரியான யூனிக்கான டிசைன்ஸ் ஏதாவது பண்ண முடியும்னா அதையும் நீங்க பண்ணிட்டு நம்ம ஆன்லைன்ல செல் பண்ணலாங்க. சோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபைவர். ஏன் வந்து நான் ஃபைவரை ஃபர்ஸ்ட்ல வச்சேன் அப்படின்னா, மத்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னா நம்ம வந்து கொஞ்சம் பணம் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஃபைவர் அப்படின்றது ஒரு ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம். சரிங்களா? சோ அதுல வந்துட்டு நீங்க பணம் வந்து கொடுக்க வேண்டியதுல ஒரு ஃப்ரீயா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுல போயிட்டு நம்மளுடைய மெயில் ஐடி வச்சுட்டு நமக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி, தென் அதுக்குள்ள நம்ம அவங்க கேட்கக்கூடிய எல்லா நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கு. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால அதுல ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். தென் நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல என்னென்ன உங்களுக்கு என்னெல்லாம் நாலேஜ் இருக்கோ அது ஓரியன்டா நீங்க ஒரு லோகோ மேக் பண்றதாகட்டும், அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு என்னெல்லாம் ஒர்க் தெரியுமோ எல்லாமே அதுல இருக்குங்க. சோ நான் அதை எப்படி காட்டுறதுன்னா, லைக் காட்டுற பாருங்க. இப்ப இதுல போயிட்டு நம்ம ஃபைவர்னு கொடுக்குறோங்க. சோ இது வந்து என்னுடைய அக்கவுண்ட். சரிங்களா? சோ இதுக்குள்ள இது எல்லாமே எனக்கு கிளைண்ட்ஸ் அனுப்புன மெசேஜஸ் உடைய டீடைல்ஸ் இது எல்லாமே இருக்கும். சோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, 4 லோகோஸ் வந்து மேக் பண்ணிருக்கேங்க. சோ 4 லோகோஸ்மே சோ பாருங்க, இது வந்து நான் மேக் பண்ண லோகோஸ். சரிங்களா? சோ இதுல எப்படி நமக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் டாலர்ஸ்ல வரும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து நான் பேசிக்கு எவ்வளவு வச்சிருக்கேன், அண்ட் பிரீமியம்க்கு எவ்வளவு வச்சிருக்கேன், ப்ரோ வெர்ஷனுக்கு எவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்றது எல்லாமே இதுல வந்துடும். பேக்கேஜஸ் இருக்கு இல்லைங்களா? சோ இதுல தெரிஞ்சிடும். நான் வந்து இப்போ ப்ரோ வெர்ஷன்னா நான் என்ன பண்ணுவேன்னா 4 நாள்ல நான் வந்து டெலிவரி பண்ணிடுவேன். அதாவது 4 நாள்ல என்னுடைய லோகோ வந்து மேக் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி என்னெல்லாம் கான்செப்ட், அதாவது இப்போ ஒரு லோகோ ஒரு ஒரு அமைப்புக்கு 2 லோகோ அப்படின்றது என்னுடைய கான்செப்ட். அப்புறம் அது கூட நான் என்னெல்லாம் ஆட் பண்ணுவேன் அப்படின்றது, அதாவது 3D ஸ்டைல் எனக்கு தெரியும், இல்ல டிரான்ஸ்பரன்சி என்னால நல்லா செய்ய தெரியும் அப்படின்னா அது எல்லாமே நான் இங்க வந்து ஆட் பண்ணிருக்கேன். சோ எனக்கு ப்ரோக்கு வந்து நான் 20 ருபீஸ், அதாவது $20 வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணிருக்கேன். அண்ட் தென் மீடியம்க்கு 15, தென் பேசிக்கு 10. சரிங்களா? சோ இது யாராவது பாக்குறாங்க அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம அடிக்கடி கிளிக் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் யாராவது பாக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதாவது டெக்னாலஜி ஓரியன்டா நம்ம ஒரு டூல்ல யூஸ் பண்ணி ஒரு லோகோ மேக் பண்றக்கோ, ஒரு இன்விடேஷன் மேக் பண்றக்கோ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி அது அந்த லோகோவை விற்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம்லயும் எல்லாமே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான
சின்ன சின்ன ஸ்பெஷல் திங்ஸ் நம்ம வந்து போட்டுட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதாவது தொடர் செயல்முறையா இருக்கணும். என்ன பண்ணணும்னா, இப்போ நான் போட்ட லோகோ வந்து இப்போ வரைக்கும் யாருமே கிளைண்ட்ஸ் எதுவுமே வரலைன்னா, நான் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும். எப்படின்னா, இப்ப நமக்கு டிவில எல்லாம் நெறைய விளம்பரம் வரும்ல. கோல்கேட்டுக்கு, சோப்புக்கு, ஷாம்புக்கு எல்லாம் விளம்பரம் வருதுல்ல. அந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், செல் பண்றதுக்கு ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் லோகோ டிசைன மறுபடியும் சேஞ்ச் பண்ணலாம். இல்ல அப்படின்னு வைங்களேன், உங்களுடைய அந்த அந்த நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லைங்களா? இவ்ளோ பணத்துக்கு அதாவது $20க்கு நான் ஒரு லோகோ மேக் பண்றேன்னா, அது வந்து ஸ்பெஷல் ஆஃபரா உங்களுக்கு 2 லோகோ மேக் பண்ணி தரேன். $20க்கு நான் 2 லோகோ மேக் பண்ணி தரேன். இந்த மாரி ஆஃபர்ஸ் குடுக்கணும். ஸோ இத வந்து நம்ம கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு செயல்முறை அடிப்படையில ஒரு சரியான செயல்முறைய நம்ம வந்து பின்பற்றிட்டே வரணும். எப்படி ஒரு சரியான செயல்முறை அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா எப்படி சொல்றது? நம்ம சாப்பாட்டுல உப்பு, காரம் எப்படி சரியா போட்டுக்கிறோமோ, அது மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் அதுக்குன்னு ஒரு செயல்முறைகள், ஒரு விதிமுறைகள் இருக்கோ, அதன்படி நம்ம அத ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா தான், இது எல்லாமே சாத்தியமாகும். நம்ம எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகள்ல ஏதாவது பிழைகள் இருக்கா அப்படின்றத நம்ம சர்வை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்களா? சோ இது ஒரு முக்கியமான விஷயம். சோ இது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி வேற என்னெல்லாம் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா, Upwork அப்படின்னு இருக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட். அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். சரிங்களா? இதுல என்னன்னா, நம்ம கொஞ்சம் பணம் பே பண்ற மாரி இருக்கும். சோ அதனால நான் இந்த ஆப்ஷன் வந்து எடுத்துக்கல. தென் பீப்பிள் ஃபார் ஹவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது 1 ஹவர் அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்றோம்னா, அந்த 1 ஹவருக்கு இவ்ளோ வந்து சார்ஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிக்கலாம். லைக் பீப்பிள் பெர் ஹவர் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஆப் இருக்கு. நீங்க அதுக்குள்ள போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, நீங்க உங்களோட இதுலயும் வந்து இப்ப நான் சொன்ன லோகோஸோ அல்லது பிரசன்டேஷனோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. அதாவது மார்க்கெட்டிங்க்கு தேவையான எல்லாமே இருக்கு. சோ வெப் டெவலப்மெண்ட்னு இருக்கு பாருங்க. சோ இதுவுமே மஸ்ட் அதுல. சோ இதெல்லாமே நம்ம கத்துக்கணும். எப்படி கத்துக்கலாம்னா, இந்த நம்ம கேன்வா அப்படின்ற டூலே போதுமானது. நீங்க அதர்வைஸ் வேற டூல்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, சில விஷயங்களுக்கு நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன் காட்டும். அப்ப நம்ம முழுக்க முழுக்க ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணணும். அட் தி சேம் டைம் அது பார்க்கிறதுக்கு யூனிக்கா இருக்கணும். அதுல யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயா கிடைக்கணும்னா, கோ ஃபார் கேன்வா அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இது என்னோட சஜஷன். இங்க பாருங்க டெம்ப்ளேட்ஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க. என்னன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் வீடியோ ரீல்ஸ் போஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்கிரீனிங் இருக்கும். சரிங்களா? அதுதான் டெம்ப்ளேட். இப்ப யூடியூப்க்கு வந்து பெரிய வீடியோ இப்ப வந்து 1 ஹவருக்கு ஒரு வீடியோ பெரிய வீடியோ மேக் பண்றீங்கன்னா, அதுக்கான அந்த அந்த ஸ்கிரீனிங் டெம்ப்ளேட்டினுடைய அளவு வேறுபடும். சோ இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கேன்வால ஃப்ரீயாவே கிடைக்குது. ஒரு Facebook ரீல்ஸுக்காகட்டும், ஒரு Facebook ஃபீட் போஸ்ட்டுக்காகட்டும், இல்ல வந்து ஒரு Instagram ரீல்ஸுக்காகட்டும், YouTube ரீல்ஸுக்காகட்டும், எதுக்கு எவ்வளவு ஃப்ரேம் வந்து நம்ம வந்து வைக்கணும், எந்த அளவுக்கு வைக்கணும், அது எந்த சைஸ்ல இருந்தா கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த ரீல்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அட் தி சேம் டைம் இந்த டெம்ப்ளேட் எதுக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவுல இத சூஸ் பண்றோம் அப்படின்னா, அப்பதான் ரீச் ஆகும். நம்ம கரெக்ட்டான டெம்ப்ளேட் எடுத்து வச்சு ஒரு வீடியோவ வந்து நம்ம லான்ச் பண்ணோம்னா தான் அது வந்து ரீச் ஆகும். இப்ப வந்து ஃபுல் ஸ்கிரீன் வச்சுட்டு, அதுல சென்டர்ல மட்டும் நம்ம வந்து கேமரா வச்சோம்னா, அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. அப்ப ஃபுல் ஸ்கிரீன் வந்து எதுல வருது? ரீல்ஸ்ல வருது. அப்ப ஃபுல் ஸ்கிரீன்க்கான அந்த வீடியோ வந்து அந்த டெம்ப்ளேட் எதுவோ அதுதான் யூஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், அதுக்கான டெம்ப்ளேட் நமக்கு வேணும்னாலும் நம்ம கேன்வா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. சமூக ஊடகங்கள். இப்ப நான் சொன்னதுதான். அதே மாதிரி அனிமேஷன் இப்ப வந்து ஏஐல நிறைய அனிமேஷன் லைக் ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு நம்ம அதை வந்து ஒரு ரீல்ஸா மேக் பண்ணி அனுப்ப முடியும். சோ அதுக்கான இதுவும் நமக்கு கிடைக்குது. இப்ப வந்து பாருங்க, உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம இதெல்லாமே நம்ம ஃபேஸ் எதுவுமே காட்ட வேண்டியது இல்ல. லைக் மெட்டா ஏஐ போட்டுக்கோங்க. இதுல போயிட்டு இதுல வந்து நம்ம இப்ப கோல்டன் ஃபிஷ்ன்னு கொடுக்குறேங்க. கோல்டன் ஃபிஷ்
ஓகே, அது வந்து ஒரு போட்டோ மேக் பண்ணி கொடுக்கும். ஓகே, வந்துச்சுங்களா? சோ இத வந்து பாருங்க, பக்கத்திலேயே நமக்கு அனிமேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? சோ இது கொடுத்தோம்னா அந்த ஃபிஷ் எல்லாம் போட்டோவா இருக்கு எல்லாமே வீடியோவா மாறிடும். அப்போ இந்த 4 ஃபிஷ் மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம இது ஒரு ஒரு இதுவும் ஒரு 3 செகண்டுக்கு தான் வரும். அப்போ ஒரு 10 செகண்டுக்கு ஒரு வீடியோ, ஒரு ரீல்ஸ வந்து நம்ம உருவாக்க முடியும். இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாங் ஆட் பண்ணோம்னா அது ஒரு ரீல்ஸ். சரிங்களா? சோ இப்ப நம்மளோட ஃபேஸ் காட்டணும், நம்மளோட வீடியோ தான் போடணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லைங்க. சோ இது ஒரு ஏஐக்கான ஒரு வீடியோ தான். இது பாருங்க, மேக்ஸிமம் வந்துச்சு. ஸோ 99% இன்னும் 1% இருக்கு. ஒரு போட்டோ கூட ஆனா கூட போதுமானது. So, இந்த இதுக்கான ஃப்ரேமை நம்ம வந்து இந்த போட்டோ எடுத்துட்டு இந்த ஃப்ரேமை கொண்டு போய் நம்ம கேன்வால இருக்கிற இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்ற இதுல போட்டோம்னா அது வந்து டெம்ப்ளேட்ஸ் அழகா காட்டும். அதுல கொண்டு போயிட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு அதுல வந்து வச்சுட்டு நம்ம ஒரு வீடியோவை, ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவை மேக் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, லைக் சம்டைம்ஸ் இந்த போட்டோ வந்து நம்ம டவுன்லோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து மெட்டா ஏஐக்கான அந்த மெட்டா ஏஐ சிம்பிள் வந்துச்சுன்னா நமக்கு காப்பிரைட் இஷ்யூ அப்படின்றது வரும். நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும்னா காப்பிரைட் இஷ்யூ இல்லாத, அதாவது கண்டென்ட்லயும் அதே மாதிரி காப்பிரைட் இஷ்யூ இல்லாத கண்டென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னும் போது இதுல இருக்கிற சிம்பிளை வந்து நம்ம வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து எரேஸ் பண்றதுக்கும் நமக்கு வீடியோ மேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுல போயிட்டு நம்ம இந்த இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணோம்னா அது என்ன பண்ணிடும்னா அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம கேன்வால போயிட்டு அதை யூஸ் பண்ணி எத்தனை வீடியோஸ் இருக்கோ அத்தனை வீடியோவையும் நம்ம மெர்ஜ் பண்ணிட்டு ஒரு ஒரு சாங் மட்டும் ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்ப சாங்மே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சுனோ ஏஐன்னு ஒரு ஏஐ இருக்கு சாங் மேக் பண்றதுக்கு. மன்னிக்கணும். நம்மளே இதுதாங்க. சோ ஒரு ஒர்க் பிளேஸ்ல நம்ம ஃபைவர் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றது வேற ஏதாவதுனாலும் நான் வந்து உங்களுக்கு குரூப்ல இல்ல ஐயா கிட்டயும் நான் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க கேளுங்க. இது பத்தி ஏதாவது வினாக்கள் இருந்தாலும் நீங்க கேட்கலாங்க. நன்றி குமுதா. இப்பொழுது பங்கு பெற்றவர்கள் தங்களுக்கான வினாக்களை கேளுங்கள். மெட்டா ஏஐ போன்ற ஏஐ டூல்கள். உங்களை அறிவு என் பெயர் தேவி பிரியா. நான் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஐடி துறையில் வேலை பார்க்கிறேன். எனது கேள்வியானது மெட்டா ஏஐ போன்ற மற்ற ஏஐ டூல்களை பற்றி அறிய விரும்புகிறேன். சரி மேம், தேங்க்யூ உங்களோட கொஸ்டினுக்கு அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். என்ன அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. இப்போ எஜுகேஷன் சார்ந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நியர்போர்ட் இருக்கு, குவிசஸ் இருக்கு, ப்ரிசின்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதை சொன்னோம்னா வேர்ட் ப்ரெஸ் இருக்கு, இப்படி சொல்லிட்டே போலாங்க, நிறைய இருக்கு. நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா சார்ந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு அப்படின்னா லைக் நீங்க ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா 11 லேப்ஸ் இருக்கு. தென் வந்து ஒரு இமேஜ் மேக் பண்ணிக்கணும் அப்படின்னா லியானர்டோ அப்படின்ட்டு ஒரு AI இருக்கு. ஸோ இப்படி அதாவது ஒரு சோஷியல் மீடியா ஓரியன்டா ஆகட்டும் இல்ல ஒரு எஜுகேஷன் ஃபீல்ட் ஆகட்டும் இன்னைக்கு நிறைய ஏஐஸ் வந்துருச்சு.
ஆனா இதுல என்ன நம்ம கவனிக்கணும்னா நம்மளுடைய மின்னஞ்சல் முகவரி இருக்கு இல்லைங்களா? சோ இதுக்கு வந்து இவ்ளோ லிமிட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஏஐ டூல்ஸ வந்து நம்ம கருத்துல எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ 40 கிரெடிட்ஸ் இருக்குன்னா, ஒரு மின்னஞ்சல் முகவரிக்கு சம்டைம்ஸ் ஒரு ஒரு சில ஏஐ டூல்ஸ் வந்து 40 கிரெடிட்ஸ்க்குள்ள தான் நம்ம அத எடுத்துக்க முடியும். பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம பே பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கும். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய செயல்பாடுகளுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயா இருக்கக்கூடியது. லைக் வந்து கெயின் மாஸ்டர் இருக்கு, லைக் வீடியோ மேக்கர் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரீ வெர்ஷன் ஏஐ டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியா போனா பெட்டரா இருக்கும். இல்ல நான் வந்து பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா பே பண்ற மாதிரியான ஏஐ டூல்ஸ் இருக்கு. இப்ப நான் சொன்ன டூல்ஸ் எல்லாமே ஏஐல மேக் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான். லைக் எஜுகேஷன் சார்ந்தும் சரி, அல்லது நம்ம ஜெமினை கூட இருக்குங்க. ஸோ ஜெமினைல இப்ப போட்டோ மேக் பண்ண சாட் ஜிபிடிலே போட்டோ மேக் பண்றது எல்லாமே வந்துருச்சு. பர்ஃபெக்ட்டா நம்மளுடைய ஃபேஸ் இப்ப ஜெமினில பண்ணும்போது பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்மளா அது அப்படின்ற மாதிரி வேற ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஆனா இப்ப வந்து சாட் ஜிபிடில ஒரு புது வெர்ஷன் வந்திருக்கு. என்னன்னா, நம்ம போட்டோ போட்டோம்னா ஒரிஜினல் நம்ம ஃபேஸ் இருக்கும். கொஞ்சம் அழகா காட்டும். அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. சோ நம்ம எந்த ஃபீல்டுக்காக யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கான ஏஐ டூல்ஸ் வந்து நிறைய இருக்குங்க இந்த மாதிரி. மிக்க நன்றி மேம். தேங்க்யூ மேம். போர்ட்ஃபோலியோ எப்படி மேக் பண்றது அப்படின்றத நான் காட்டணும்னு நினைச்சேன். பட் அந்த போர்ட்ஃபோலியோ மேக் பண்றதுன்றது ஒரு பிரீஃபான ஒரு பகுதி. சரிங்களா? சோ அது வந்து மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் கிளாஸ் நமக்கு தேவைப்படும். அப்படி இருந்தாதான் வந்து இல்ல, அத அதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி இப்ப நான் வந்து ஒரு முழுதா லோகோ மேக் முழுதா பண்றது அதை சொன்னேன் இல்லையா? வெப்சைட் அத பிராக்டிகலா பண்ணணும்னா நமக்கு டைம் நிறைய தேவைப்படுங்க ஐயா. நீங்க அதை வேற பற்றி ஏதாவது வினாக்கள்? வேற ஏதாவது வினாக்கள் இல்லாதபடியா தான் நான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தேன். நீங்க வேற வினாக்கள் இருந்தா அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆ. வினாக்கள் எதுவும் இல்லையா யாருக்கும்? வினாக்கள் இருந்தா கேட்கலாங்க. மேம், தங்களால் முடியுமானால் ஏஐ டூல்ஸ் பற்றி ஏஐ டூல்ஸை ஷேர் செய்ய முடியுமா மேம்? நிச்சயமாக. ஐயா நீங்க கேட்ட நன்றி. போர்ட்ஃபோலியோ இதுதான். நான் கேன்வா யூஸ் பண்ணி பண்ணது. சோ எல்லாருக்குமே வியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னை பத்தி சொல்லிட்டு நான் எதுல எல்லாம் எக்ஸ்பெக்டா இருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இது வந்துட்டு என்னோட ஃபீல்டு, அதாவது எக்ஸெப்ட் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஸர் அப்படின்றத தாண்டி நான் வேற எதெல்லாம் என்னெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு வெப்சைட் தான் இது. ஸோ இப்படிதான் இருக்கும் ஒரு வெப்சைட்டுக்கான ஒரு என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து இப்படிதான் நான் மேக் பண்ணிருக்கேங்க. ஸோ இது நான் லோகோ மேக் பண்ணது, தென் நான் வீடியோ மேக் பண்ணது. இது பாருங்க என்னோட யூடியூப் வீடியோ இது எல்லாமே. ஸோ இது நான் என்னோட இன்ஸ்டாக்கான இது டச் பண்ணாலே நமக்கு இன்ஸ்டாக்குள்ள போய் முடியுங்க. சரிங்களா? ஸோ இன்ஸ்டாக்கு டைரக்டா கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இது வீடியோ ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கு என்னோட ரீல்ஸ்க்காக. தென் நான் ஃபைவர் வெப்சைட் அந்த யூஸ் பண்றேன் இல்லைங்களா, அதுக்கு மேக் பண்ண அந்த லோகோஸோடைய மாடல் இது. ஸோ இதெல்லாமே நான் வந்து கேன்வால பண்ணது. தென் என்னுடைய இப்ப பாருங்க என்னுடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. ஏஐ யூஸ் பண்ணிட்டு நான் என்னெல்லாம் வீடியோ மேக் பண்ணிருக்கேன் அப்படின்றத பாருங்க. வெறும் ஏஐ மட்டும் வச்சுட்டு. சரியா? சோ நான் பாருங்க இதுல மேக்சிமம் திருக்குறள் கதைகளை நான் வந்து எடுத்திருக்கேன். சோ இந்த கதை ஓபன் பண்ற பாருங்க. இது உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதா, சவுண்ட் கேக்குதான்னு தெரியல. பட் இது வந்து நான் ஒரு திருக்குறளை எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி உருவாக்குன ஒரு கதை. இது ஃபுல்லாமே இந்த இமேஜஸ் ஃபுல்லாமே நான் வந்து ஏஐல மேக் பண்ணதுதான்.
இது ஒரு ஸ்டோரி. தென் இங்க பாருங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல இன்னொரு கதையும் நான் மேக் பண்ணேன். ஸோ இதுவுமே ஃபுல்லா இமேஜஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஏஐ இமேஜஸ் அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் கேக்குதா, சவுண்ட் கேக்குதான்னு தெரியல. பட் இது நான் சவுண்டோட தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஏஐ மேக் பண்ணி நான் பண்ண வீடியோஸ் தான். ஸோ இதுவுமே அதே மாதிரி. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் நீங்க எடுக்கலாம். சரிங்க ஐயா. சரி. ஸோ இப்படிதான் நான் வந்து கேன்வா போர்ட்ஃபோலியோல நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஸோ தென் ஃபைவர் வெப்சைட்டுக்கு நான் யூஸ் பண்ண லோகோஸ், என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்றேன்றதையும் இங்க நான் போட்டிருக்கேன். தென் என்னை பத்தி போட்டிருக்கேன். இதுதான் என்னோட. இப்ப நான் வந்து இங்க கான்டாக்ட்ன்ற இடத்துல நீங்க டச் பண்ணீங்கன்னா டைரக்டா என்னோட மெயில் ஐடிக்கு வந்து உங்களால மெசேஜ் பண்ண முடியும். சரிங்களா? வணக்கம். ஸோ இந்த ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஆமாம், இந்த சிறந்த ப்ராக்டிக்கல் வைஸாக சரியாக காட்டினீங்க, சந்தோஷமாக இருக்குது. நான் இலங்கேஸ்வரன் பர்டிகுலர்லேருந்து கதைக்கிறேன். இதில் உள்ள இந்த சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குதானே, அது கொஞ்சம் சொல்கிறது இல்லை யோசனை கண்டிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரி அதில் உள்ள சில இலகுத்தன்மைகள் இதில் இல்லாமல் அப்படி இருக்குதானே, அப்படிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் முன் வைப்பீங்களா? நன்றி. போட்டோஷாப் பண்றதுக்கான டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் டூல்ஸ்ல நமக்கு லிமிடேஷன் என்ன இருக்கு, எவ்வளவு காட்டுறாங்க, அதாவது நம்மளோட மெயில் ஐடிக்கான ஒரு கிரெடிட்ஸ் அப்படின்றது எவ்வளவு இருக்குன்றத நம்ம பாத்துக்கணும். ஸோ அந்த கிரெடிட்ஸ்குள்ள நம்ம ஒரு போட்டோஷாப்போ ஒரு வீடியோ எடிட்டிங்கோ எதுனாலும் பண்ணிக்கலாம். அதாவது இமேஜை வந்து வீடியோஸை கன்வெர்ட் பண்றதோ அல்லது வீடியோஸை வந்துட்டு நம்ம வந்து இன்னும் கூட வேற மாதிரி மாத்திக்கிறதோ இதெல்லாம் பண்ணிக்கலாங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குங்க. லிமிட் மீன்ஸ் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கு. அட் தி சேம் டைம் நமக்கு எப்படி சொல்றது, நம்மளுடைய மெயிலுக்கான கிரெடிட்ஸ்குள்ள வராம நம்ம பே பண்ற மாதிரியும் இருக்குங்க. ஸோ அந்த ஏஐ டூல்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து முன்னுமே நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதுல போனோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி. நாங்கள் இப்பொழுது நிகழ்வின் இறுதி பகுதியாக நிறைவு பகுதிக்கு வந்துள்ளோம். முதலில் நன்றி உரைக்கு செல்வி சிவாஜினி கந்தையா, ஆசிரியர், கொழும்பு பீலானந்தா தமிழ் மகாவித்தியாலயம், உப செயலாளர் தமிழினம். வாருங்கள் சிவாஜினி, நன்றி உரைக்காக. வணக்கம். இன்றைய 197வது இணையவழி உரையாடலில் கேன்வா மென்பொருளை கற்றுக்கொள்வதால் கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் என்ற தலைப்பில் மிகச் சிறப்பான விளக்கத்தை முன்வைத்த நான் குமுதா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணாமல் மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர், தமிழ்நாடு அவர்களுக்கு தமிழர்தம் சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய உரையாடலில் பங்கு பெற்றி நிகழ்வை சிறப்பித்த பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அடுத்து இந்நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்த தமிழரிதத்தின் செயலாளர் சி சரவண பவானந்தன் ஐயா அவர்களுக்கும் நன்றி உரித்தாகுக. மேலும் இவ்வுரையாடலை திறம்பட நடத்துவதற்கு தொழில்நுட்ப உதவி வழங்கும் தமிழ் ஜேர்னல்ஸுக்கும் தமிழரிதம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்து வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காலை வேளை நாட்குறிப்பு நிகழ்வில் எமது நிகழ்வை ஒளிபரப்பு செய்யும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன தென்றல் வானொலி குழுமத்தினருக்கும் தமிழரிடம் தனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. மேலும் இணையவழி உரையாடலுக்கான முன்னோடி படச்சுருளை தயாரித்து வழங்குகின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த பல்திறன் ஆற்றல் கொண்ட கவிதை கணேசன் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றது.
இறுதியாக இன்றைய இணையவழி உரையாடல் சிறப்புடன் நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சிவாஜி. நன்றி அம்மா. நன்றி. நாங்கள் இப்பொழுது நிறைவு பகுதிக்கு வந்துள்ளோம். குமுதாவுக்கு சிறப்பான நன்றி. நீங்கள் அதாவது செயல்முறையில் இதை விளங்க வைத்தது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இதன் ஒரு தொடரை நாங்கள் இன்னொரு முறையும் செய்யலாம் நீங்கள் விரும்பினால். அதுக்கான தயாரிப்பை செய்யுங்கள். நாங்கள் அதற்கான வாய்ப்பை ஏப்ரல் மாதம் அளவில் தரலாம் நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் மற்றுமோர் உரையாடலில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்விலிருந்து விடைபெறுவது நன்றி. விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி.